வணக்கம். நான் பார்த்தேன் சுமித்தேன் அந்த பொண்ணு. இப்போ சாயங்காலம் யாரோ சட்டுன்னு வந்துட்டான்னா அவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாகவும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணித்து. பாப்ரி சாட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கு கட்டோரியும் பண்ணிடலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த கப்பு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்பூனால் 3 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் ரவை, கொஞ்சம் மெல்லிஸ் ரவையாக எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் தடி ரவையாக இருந்தால் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். 3க்கு 1ன்னு இதை இதோ இந்த கப்பில் போட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது நல்லா பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு பார்த்து தண்ணியை விட்டுக்கலாம். பூரிக்கும் இல்லாமல் இந்த சப்பாத்திக்கும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே நம்ம அந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். அது போடும்போது அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் மிளகு பொடி இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போது நான் இந்த மாவெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக தான் போட்டுட்டேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடுறேன். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஓமம், இதில் எடுத்தையும் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் மிளகு பொடியும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சுட்டு அப்புறம் தண்ணியை விட்டு நம்ம பூரிக்கும் இல்லாமல் சப்பாத்திக்கும் இல்லாமல், ஆனால் கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது, மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். அது மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் உங்கள்கிட்ட ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா, கோல்டு வாட்டர் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அதை போட்டு பிசைஞ்சேன்னா நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவே வரும். இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் அதில் பிசைஞ்சுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எண்ணெயை விட்டு பிசைஞ்சிருக்கேன் இல்லையா, இது போகாது பாருங்கள். பிடிச்சாக்கா அது கரெக்டாக பிடிபடலை. கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கணும். முக்காலும் போகணும், ஆனால் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுடுறேன். இதில் விட்டு கொஞ்சம் நல்லா பிசையணும். நம்ம தண்ணி விடும்போது கொஞ்சம் பார்த்து விடணும். ஏன்னா ரொம்ப ஓட்டமாக விட்டுட்டோன்னா அப்புறம் இது கப்பு மாதிரி அந்த ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்காது. நான் ஒரு சொட்டு கூட தண்ணி விட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இது மாதிரி பிசைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக அது எப்படி கப்பாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பை எடுத்துட்டுருக்கேன். இதில் லேசாக எண்ணெயை விட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு பண்ணி வச்சுருக்கோமே, இது ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை லேசாக ஒரு பூரி மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப லேசாகவும் வேண்டாம், நம்ம பூரி மாதிரி இட்டுக்கலாம். இப்போ இது பூரி மாதிரி இங்கே நான் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த கப்பு எடுத்துக்கலாம். நம்ம கப்பை எடுத்துக்கிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஃபுல்லாக இந்த ஷேப்பு வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பக்கம்லாம் அது கொஞ்சம் அது ஒரே மாதிரி ஓரளவில் வரா மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இது பூரி மாதிரி ஒரே பொள்ளலாம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால ஒரு ஸ்பூனையோ ஃபோர்க்கோ எடுத்து இங்கே நம்ம சின்னதாக குத்தி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே கம்மிங்க. இது எண்ணெயை வச்சுருக்கேன் நான் அடுப்பில். அந்த எண்ணெய் சுமாரான சூடானா போகிறோம். இந்த கப்பை எடுத்து அப்படியே போட்டுடலாம். அதில் அது லேசு சூடு ஆகிட்டே இருக்குது. இப்போது நான் இதை அந்த ஃபோர்க்கில் குத்திட்டு அதுக்கப்புறமா போடுறச்ச காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நல்லா இங்கே தொலை சின்னதாக போட்டுட்டேன். இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடுறேன். இங்கே காமிங்க எண்ணெயில்.
அது வந்து கொஞ்ச நாளி ஆகட்டும். இதில் நல்ல லோ ஃபயரில் தான் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் அது தன்னால் பிரிஞ்சு வரும். அப்போ நான் காமிக்கிறேன். இப்போது அடுத்தது நம்ம வந்து அந்த கட்டோரியில் பண்ணினோம் இல்லையா கப்பில். இப்போ வந்து சில இடங்களில் இது மாதிரி லோட்டான்னு சொல்லுவோம். அதாவது டம்ளரில் கூட கிடைக்கும். இங்கே ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு வச்சுட்டுருக்கேன். இதில் கூட நீங்கள் வேணும்னா பண்ணலாம். இப்படி வச்சுட்டு இது இப்படி பண்ண வேண்டியதுதான். இது வந்து நம்ம பூரியாக இடும்போது மாவு எதுவும் தொட்டுக்க வேண்டாம். இப்படி வச்சுட்டோம் இல்லையா, இதை அப்படியே கமுத்திட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். அதை எடுத்துட்டு அப்புறமா இதை போடலாம். இதுவும் உங்களுக்கு நல்லாவே வரும். இதையே நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இதில் வந்து அந்த குத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடலாம். கொஞ்சம் இப்படி வந்து நீங்கள் இந்த சைடெல்லாம் அது வந்து நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இது ஓரளவு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக தான் இது பண்ணணும். அது விரிஞ்சுட்டே வந்துட்டுருக்கு. இதை நம்ம இதை போட்டோம் இல்லையா, இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் வச்சாக்கா நல்லா வரும். நான் அவ்வளோ எண்ணெய் வைக்கலை, ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்ட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இதை அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறதுனால. அதனால கொஞ்சம் இதை வந்து இப்படி நம்ம சைடெல்லாம் அந்த எண்ணெய் வர மாதிரி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அது வெந்து உங்களுக்கு வந்து தன்னால் அது வந்து விட்டு வரும். உங்களுக்கு சைடு பார்த்து எல்லாம் தெரியும், கொஞ்சம்லாம் அதுவே விட்டுன்னு வருதுன்னு. இது கொஞ்சம் கூட வேகட்டும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம கொஞ்சம் ரவை போட்டதுனால கொஞ்சம் செவக்கும் அது, அதனால பரவாயில்ல. நீங்கள் வந்து வெறும் மைதா மாவில் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன். மைதா மாவும் இந்த ரவையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வெள்ளையாக வரும். எனக்கு என்னமோ இந்த மைதா பண்ணுறது வந்து அவ்வளோவா சரிப்படலை. அதனால கலர் தானே கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்து வீட் ஃப்ளாரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கூட வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதுவே விட்டு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் பாருங்கள் அப்படியே விட்டு வந்துடுது. இந்த உள்ளேயும் கொஞ்சம் வேகட்டும். அது கலர் வந்து வெள்ளையாக இருக்கேன்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது நல்லா வந்து கிறிஸ்பாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்ததாக பண்ணினதை நான் போட்டுவிடுறேன். இது இப்போ நம்ம அதை வந்து எடுத்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு நல்லா இருக்கே, இது நல்லா தொன்னை மாதிரி இருக்கேன்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் சுண்டல்லாம் தொன்னையில் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இது. சும்மா ஃபேன்சிக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறோம். வெறும் கிண்ணத்துலேயே கூட போட்டு கொடுக்கலாம். எல்லோரும் பண்ணுறாலே நம்மளும் பண்ணலான்னு. ஆனால் நல்லா ஈஸியாகவே வந்துடும். நான் அடுத்தது அடுப்பில் போட்டிருக்கேன். அந்த டம்ளரில் வந்தது அதுவும் வெந்துருக்கு. அது வெந்ததுக்கப்புறம் அதுவும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து இது தன்னாலேயே விரிஞ்சு வந்துட்டு நான் கொஞ்சம் சைடுலேயும் வேகட்டோன்னு பற்றியெல்லாம் இப்படி எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது இருக்கட்டும். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை நம்ம இந்த மாதிரி வாரி கொடுத்தோம்னா ஒரு வேளை உள்ளுக்குள்ளே வேகாமல் இருந்தால் அதுவும் வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் வேணும்னா இப்படி திருப்பி கூட இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உடையாமல் பார்த்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்ன சாட் வேணுமோ அதை நீங்கள் வந்து அழகாக ரொப்பிக்கலாம். இது வந்து அது உள்ளே வைக்கிறதுக்காக நான் பண்ண பாப்படி. இப்போ நம்ம சாட் வந்து ரெடியாக எடுத்து இந்த கப்புக்குள்ளே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இது வந்து தஹி சாட், தயிர் விட்டுருக்கேன். இது வந்து பிளெயின் சாட், பாப்டி சாட். பாப்டி சாட்டுங்கிறதுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம கலந்தோம் இல்லையா, அதே மாதிரி கோதுமையும் ரவையும் கலந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் தடியாக இந்த குட்டி குட்டியாக பூரி மாதிரி போட்டு கிறிஸ்பாக எடுக்க வேண்டியது தான். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். If you like my video, please subscribe to my channel. Please support me. Thank you.